ஐயோ அம்மா வலி தாங்க முடியல, யாராவது வாங்க. என்னங்க, எனக்கு வயிறு வலிக்குது, யாராவது வாங்க. என்னங்க, யார் இப்படி சத்தம் போடியா? இந்த சத்தத்திலே வீடே ஆடுது. யாராவது இருக்கீங்களா? உடனே வாங்க. இது அந்த குழந்தை சத்தம் மாதிரில இருக்கு, எதுக்கு இப்படி கத்தியா? என்னங்க, சரி என்னங்களா பேதி இருப்பா, இப்படியா கத்தி கத்தி போன் பேசியது? அங்க போய் கேட்டா இதுவும் தேனன்னு சொல்லுவேன். போயிரட்ட அவளுக்கு. யாராவது வாங்க. ஏ பச்சைக்கிளி எங்க இருக்கா? மாணிக்கம், டாடி, ரோசப்பக்கா. ஓஹோ, தியானம் தான் பண்ணியாவளோ? படுத்திருந்து தியானமா இருக்கா? என்னங்க? ஏ குழந்தை, என்ன தியானமா இது? ஓனர் வந்துட்டீங்களா? ஓனர் நீ உடனே காப்பாத்துங்க ஓனர். காப்பாத்தியக்கு நீ என்ன ரெயின் தண்டவாளத்துல போய் படுத்து கிடக்க? வீட்டுக்குள்ள தான் படுத்து கிடக்க? லூஸ் ஓனர், நான் சொல்லியிருக்கேங்க. என்னது லூஸ் ஓனரா? பேதி எடுப்பா, உனக்குலாம் வீடு விட்டுக்கல, இனி பார்த்தா உனக்கு அப்படிதான் தெரியும். நான் 10 வீட்டுக்கு 10 மாட்டுக்கு சொந்தக்காரி. அதுக்கு என்ன ஓனர், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. என்ன பிரச்சனை? ஓனர் உடனே நீ காப்பாத்துங்க ஓனர். கோபத்திரக்கு நீ என்ன கடல்ல வந்து கிடக்க? நடுவே வீட்டுக்குள்ள பட்டுக்கிட்டு தியானம் தானே பண்ணிட்டு இருக்க? இது தியானம் இல்ல ஓனர், எனக்கு வயிறு வலிக்குது. மிச்சம் மீதி இருந்தாலும் தின்னுட்டியா? வாங்க டோப்பா ஓனர். என்ன சொன்ன? பாப்பா பிறக்க போது ஓனர், அதான் வலிக்குது. என்னது பாப்பாவா? ஆமா ஓனர், வயிறு வலி தாங்க முடியல ஓனர். சரி இடி விழுவ, இதை இவ்வளவு லேட்டாவா சொல்லுவ? மாடியில உட்கார்ந்துட்டு என்னென்னமோ பண்ணி அப்பவே நினைச்சேன். இப்படி ஏதாவது நடக்குன்னு எனக்கு அப்பவே தெரியும். சொல்ல சொல்ல கேட்டியா நீ? பேசாங்க ஓனர், எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது. சரி சரி எழுந்துரு, வா போவோம். வாங்க ஓனர், பிக்னிக் கூப்பிட்ட மாதிரி கூப்பிட்டுருக்கீங்களா? எதுக்கு? நானே வயிற்ற வலி தாங்க முடியாம படுத்திருக்கேன் ஓனர். என்னால எழுந்திருக்கவும் முடியாது, நிக்கவும் முடியாது, உட்காரவும் முடியாது, நடக்கவும் முடியாது ஓனர். இப்படியே இப்படியா தூக்கிட்டு போங்களாம். இப்படியே தூக்கிட்டு போனா சக்திமான் தான் வரணும். ஓனர் வீட்டுல யாரும் இல்ல ஓனர், உங்க மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு, காப்பாத்துங்க ஓனர். எல்லாரும் எந்த பயணம் பண்ணவே? ஓனர் டாடி வேலைக்கு போயிட்டாரு, அச்சுக்கிளி காய் வாங்க போயிட்டா. அவ்வளவுதான் ஓனர். லூசு ஓனர், எதுக்கு இப்படி கேட்கியா கேக்குறிய? ஷோ வார்த்தைக்கு வார்த்தை நீ ஏசிட்டு இருக்க. நீ இரு, வயித்தவல்ல படுத்துக்கேன்னு சும்மா விட்டுட்டு போறேன். பிள்ளை பறக்கட்டா அதுக்கு வர இருக்கு. ஓனர் அதுல பேரும் 10 கிலோ காப்பாத்துங்க ஓனர். காப்பாத்துனா எப்படி காப்பாத்த? நான் என்ன டாக்டரா? சொத்த நேரம் படுத்துக்க, நாம ஆட்டோ பிடிச்சிட்டு வரேன். ஓனர் சீக்கிரம் ஓனர். சரி சரி. ஐயோ அம்மா வலி தாங்க முடியல. ஓனர் எந்தாலும் போனவ, சீக்கிரம் வாங்க ஓனர். இப்பதான் வாசல தாண்டி வந்திருக்கேன், இரு. என்னது இது, ரோட்ல ஒருத்தரையும் காணோம், ஒரு வண்டியை கூட காணமே. ஒரு ஆட்டோவாவது பிடிச்சு கூட்டிட்டு போயிடலான்னு பார்த்தா எதையும் காணோம். தேவையே விடாம இருக்கும்போது அங்கங்க ரோட்டை மச்சிட்டு விட்டு வச்சிருப்பாவ. இப்ப வந்து பார்த்தா ஒத்த வண்டியை காணோம். என்னாலதான் அவ்வளவு பயணம் போச்சுன்னு தெரியலையே. என்னது இது கொடுமை, பஸ் ஸ்டாப்புக்கே வந்தாச்சு. ஒரு ஆட்டோவையும் காணோம், ஒரு பஸ் கூட காணோம். எல்லாம் இன்னைக்கு எந்த போச்சு? ஷோ அவ வேற வயிற்றுல துடிச்சிட்டு கிடக்கானே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஒரு வண்டி காட்டி காண்ட எங்கதான் போச்சு? தம்பி சேகர் இருந்தாலும் அந்த வண்டியிலே வச்சு கூட்டிட்டு போயிருக்கலாம். ஒரு வண்டியும் காணோம், ஒரு ஆட்டோவையும் காணோம். இனி எப்படி அவளை காப்பாத்த? அவ புருஷனுக்காக போன் பண்ண சொல்லி இருக்கலாமே. அவ புருஷனுக்கு போன் பண்ணவன் எந்த காலத்துல வந்து சேரியது? இப்ப நான் என்ன பண்ணேன்? பக்கத்து தெருலையாவது ஏதாவது வண்டின்னு காணி பாப்போம். இதுக்குதான் அவனெல்லாம் கெட்டாத கெட்டான்னு தலையில அடிச்சுக்கிட்டேன். காதல் கண்ணை மறைச்சிட்டு. இந்த வீட்டுல தானே ஒரு ஆட்டோக்காரர் இருந்தாரு, ஆட்டோ வெளியே காணோம் போயிட்டார் போல்க. அம்மம்மா, நம்மளுக்கு ஒரு அவசரம்னா எல்லாரும் பயணம் பெரியாவ. இல்லன்னா எப்ப அந்த தெருவுக்கு வந்தாலும் இங்கதான் நின்றுட்டு கிடக்கும். இன்னைக்கு பார்த்து எல்லா தெருவையும் கழிவுல கை வச்ச மாதிரி இருக்கு. என்னாச்சு அவ்வளவு இருக்கும்? மறுபடியும் கொரோனா கார்டு இந்த மாதிரி ஏதாவது நோக்காட்டு வந்துச்சா? எல்லாம் ஒண்ணு போல வீட்டுக்குள்ள அடைஞ்சிட்டு கிடக்குதுல. இல்லன்னா மொத்த பேரும் வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்களா? ஒரு அறிவிப்பு கூட கொடுக்காம காலி பண்ணிட்டு போயிட்டாவே. அம்மம்மா, நம்மளுக்கு தான் பெரிய சேரையா போச்சு இன்னைக்கு. அவ்வளவு வேத்துக்கு ஒண்ணு போல இன்னைக்கு பேதி எடுத்திருக்கு. என்ன தெருவுக்கு வந்துட்டியே? வாசாதானே? இல்ல வானரி, எப்பவுமே வீட்டுக்குள்ள தானே அராஜகம் பண்ணிட்டு கிடப்பியே. நீ இப்ப என்ன சொல்ல வர மீன்காரி? இனி பத்த உனக்கு அப்படி தெரியுதா? இல்ல வானரி, வீட்ல தானே இருப்பியே, இன்னைக்கு என்ன தெருவுல வந்து நிக்கிறியா? அதான் கேட்டேன். உங்களுக்கு நல்லதா ஆகாது கெட்டதா
அட மீன் கறி நீ ஒருத்தி போதான் இன்னும் சொல்ற சரோஜா குழந்தைக்கு வயிற்று வலி வந்துட்டா ஆமாக்கா பாவம் போல துடிச்சிட்டு கிடக்க பாத்துருங்க ஏதாவது வண்டி கடைக்கு கூட்டிட்டு போயிடலான்னு வந்தேன் இங்க பார்த்தா ஒரு வண்டி கூட காணக்கா இப்ப என்ன செய்யுதுன்னே தெரியலக்கா சரோஜா வயிற்று வலி வந்த பிள்ளைய அப்படியே விட்டுட்டு வருது என்னையாவது கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல ஏக்கா நான் ஆட்டோ பிடிச்சிட்டு உடனே கூட்டிட்டு போயிடலான்னு வந்தேக்கா இன்னைக்கு நீ பார்த்து ஸ்ட்ரைக்குன்னு சொல்லி வந்த மீன்காரி உங்களையும் காணும் அதனால தான் ஆண்டி வந்தாம பேசிட்டு வாரேன்க்கா சரோஜா வா முதல்ல போய் குழந்தைய பார்த்து ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போவோம் சரிக்கா வாங்க போவோம் என்னது இது ரோசா இப்படி வருது என் மீன்காரி கண்ணை தொடச்சிக்க அவெல்லாம் கிடைக்காது இந்த மீன்காரிக்கு மனசு மட்டும் இளவேல குரலும் இளவி சாடிட்டு இருக்கு ஆனா உன்னை பேதி புடுங்கிட்டு போயிருது பேதி இருப்பா மீன்காரி சௌமி நின்னு பேசலாம் நேரம் இல்ல குழந்தைக்கல்ல அவளுக்கு பிரசவ வலி வந்துட்டான் ஆமா சௌமி சரோஜாக்கு மட்டும் தான் தெரியுமா அவதான் ஆட்டோ பிடிக்க வந்துட்டானா அங்க கேட்டுட்டு வாடி வரேன் நான் போய் குழந்தைய பார்க்க ஏதாவது ஏற்பாடு பண்ணி சௌமி ஏற்பாடு பண்ணணுமா ஆமா சௌமி வண்டி ஒண்ணு ஓடலையா ஆஸ்பத்திரி கொண்டு போறதுக்கு வண்டி ஏதாவது ஏற்பாடு பண்ணேன்னு சொன்னேன் அப்படியே முதல்ல ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ண வேண்டியதானே எதுக்காக ஆட்டோ பிடிக்க ஓட்டனியே எனக்கு தெரியாது சௌமி சரோஜா தான் ஆட்டோ பிடிக்கலாம்னு போயிருக்கா ஒண்ணறவேல நீங்க தான் ரொம்ப பேசுறீங்களா இப்படியே உடனே வண்டியை பிடிக்கிறதுக்கு ஓட்றது ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணணும்ங்கற விவரம் கூட உங்களுக்கு தெரியாதோ இல்ல ஒரு ஆட்டோக்கார நம்பர் தான் உங்ககிட்ட கிடையாதா எனக்கு எங்க தெரியும் ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணதுக்கு இல்ல ஆட்டோக்கார நம்பர் தான் வாங்கி சேவ் பண்ணக்கு தெரியுமா நான் ஏதாவது வண்டி நின்னா பிடிச்சிட்டு வந்துடலாமேன்னு ஓட்னேன் ஒரு வண்டியும் காணாங்க மீன்காரி வந்து தான் ஜெயிக்குங்க உங்க குடும்பி தான் விவரமா கொப்பளிக்குமே போன் பாருங்க சரோஜா ரெண்டு பேரும் எப்படியாவது வண்டிக்கு ஏற்பாடு பண்ணுங்க நம்ம குழந்தைய பாக்கேன் குடுமி ஏதாவது சொல்லியாவல்ல சீக்கிரமா குடுமியில கொப்பளிங்க ஒரு உதவிய கொண்ட சில பேருக்கு எப்படி காட்டுவாங்கன்னு தெரியாது எப்படி உங்ககிட்ட உதவி கேட்கணும் கையை கட்டி வாய் மூடி கேட்கட்டுமா ஒழுங்கா போன போட்டு வண்டி வர சொல்லு இல்லன்னு வச்சுக்க குடுமியில தான் ஏத்தி கொண்டு போவேன் யாருக்காக இல்லாட்டி ரோசா பாண்டி சொன்ன ஒரு வார்த்தைக்காக நான் போன் போடுறேன் ஹலோ ஆம்புலன்ஸ் சர்வீஸா இங்க குழந்தைக்கு குழந்தை பிறக்க போகுது கொஞ்சம் சீக்கிரமா வாங்க ஆமா எமர்ஜென்சி என்னது அரை மணி நேரத்துல இருந்து 3/4 மணி நேரம் ஆகுமா வேற பேஷண்ட் வந்துட்டு இருக்காங்களா அவங்கள கொண்டு வந்து விட்டுட்டு போய் இங்க வர முடியுமா வாட் இஸ் திஸ் இங்க ரொம்ப எமர்ஜென்சி சீக்கிரமா வாங்க குடுமி என்ன காதுல வச்ச போன் எடுக்காம இருக்கீங்க ஒண்ணறவேல ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல ஆகும் சொல்றாங்க சரி பரவாயில்ல அட்ரஸ் முதல்ல சொல்லு குழந்தை குழந்தை என்னாச்சு குழந்தை ஏக்கா வந்துட்டீங்களா வயிறு ரொம்ப வலிக்குக்கா பச்சைக்கிளி உங்ககிட்ட சொல்லிருப்பாலக்கா ஏன்க்கா இவ்வளவு நேரம் வராம இருந்தியே குழந்தை பச்சைக்கிளியாட்ட சொல்லவே இல்லையே அப்பத்துல இருக்க வயிறு வலிக்குதா இல்லக்கா பச்சைக்கிளி மார்க்கெட்டுக்கு போறேன்னு சொன்னாலா அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போ சொன்னேக்கா உங்ககிட்ட சொல்லாம இருப்பேன்னு நினைச்சு கூட பாக்கல நான் அப்படியே இதுல உட்கார்ந்துருந்தேன்னா வயிறு வலி தாங்க முடியாம வந்துட்டு பாத்துடுங்க அதனால படுத்து கிடந்து உருண்டு அழுதுட்டே இருக்கேன்க்கா குழந்தை சொத்து எழுந்து உட்காரா நான் வேணா தூக்கி உட்கார வைக்கட்டுமா வேண்டாக்கா என்னால எழும்ப முடியல வண்டி வந்துட்டா குழந்தை வயிற்று வலி வந்தாலும் புருஷனுக்கு ஒரு போன் பண்ண வேண்டியதானே அவர் கார் கொண்டு வந்திருப்பார்ல ஏக்கா போன் எங்க கிடக்குன்னு தெரியலக்கா எனக்கு வயிற்று வலி வரதுக்கு முன்னாடி தான் அவருக்கு போன் பண்ணி அவர் எடுக்கவே இல்லை பாத்துடுங்க ஏதாவது முக்கியமான வேலையில இருந்தாலும் இருப்பாருக்கா ஐயோ குழந்தை ஒரு வண்டியும் ஓடல பாத்துக்க இப்பதான் சாமிகிட்ட சொல்லி ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ண சொல்லி இருக்கு சொத்து நேரம் பொத்துக்க குழந்தை இப்ப வண்டி வந்துரும் இங்க இருக்க வயிறு ரொம்ப வலிக்குதுக்கா வலி ரொம்ப தாங்க முடியலக்கா இல்லக்கா எல்லாரும் இப்பதான் வெளியே போனாவ உடனே வயிற்று வலி வந்துட்டுக்கா எப்படி வந்துச்சுன்னே தெரியல எனக்கு தெரியும் எக்ஸசைஸ் பண்ணியே நீ மாடியில கிடந்து உருண்டுட்டு கிடந்தல்ல அதனால தான் இப்படி எல்லாம் நடந்துருக்கு ஐயோ குழந்தை இன்னைக்கு எக்ஸசைஸ் பண்ணியா ஆமாக்கா எக்ஸசைஸ் பண்ணா குழந்தை ஈஸியா பறக்கும்னு சொன்னாவ அதான் இன்னைக்கு போய் பண்ணிட்டு இருந்தேன்க்கா குழந்தை எதுவும் ஏடகுடமா எதுவும் பண்ணிட்டியோ திடீர்னு
9 மாசம் தான் ஆகுது. ஓனர் ஆஸ்பத்திரிக்கு என்ன கூட்டிட்டு போங்க ஓனர். இரு அரை மணி நேரம் ஆமா ஆம்புலன்ஸ் வரதுக்கு. ஐயோ சரோஜா அரை மணி நேரம் ஆமா. ஆமாக்கா அப்படிதான் அந்த குடும்பிக்காரி சொல்லிட்டு இருக்கா. அரை மணி நேரம் குழந்தை தாங்கிட மாட்டாளே, எழும்ப முடியலங்காலே. சரோஜா வேற ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமா பாரு சரோஜா. என்னக்கா பண்றது, வெளியே எந்த வண்டியும் இல்லையே, ஆம்புலன்ஸ் வந்தாதான் உண்டு. ஏக்கா ரூம்ல இருந்தா பண்ணேன், அங்கதான் கிடக்கும்னு நினைக்கிறேன். சரி குழந்தை உன் புருஷருக்கு நான் போன் போட்டு பாக்கேன். ஐயோ தாங்க முடியலக்கா, யாராவது என்ன ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போங்க. நீனே சின்ன பிள்ளையா இருக்கா, நீ தூக்கிட்டு போறேக்கு? ஆஸ்பத்திரி இங்க இருந்து எத்தனை கிலோமீட்டருக்கு அங்க இருக்கு. சொத்த நேரம் பாரு ஆம்புலன்ஸ் வந்துடும். குடிமீட்டா போய் கேட்டுட்டு வரேன். குழந்தை உன் புருஷன் எங்கேயோ தூரத்துல இருக்காரா, வரதுக்கு எப்படி 2 மணி நேரம் ஆகும்னு சொல்லியாரு குழந்தை. அவ்வளவுதானா போ, இனி யாருக்கா காப்பாத்துவா? ஆமா குழந்தை பயப்படாம இரு. உனக்கு எதுவும் குடிக்க பால் எதுவும் எடுத்துட்டு வரட்டா? ஐயோ வேண்டாக்கா, என்னால முடியல, ரொம்ப வலிக்குது. அரை மணி நேரம்க்கா 1 மணி நேரம்க்கா ஒழுங்கான பதில் சொல்லியால. ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணா உடனே வந்துடும் சொன்னா. என்ன வரல, என்ன பண்றதுனே தெரியலையே. சரோஜா குழந்தை தூக்கிட்டு போயிடலாமா சரோஜா? ஏக்கா நம்ம அவ்வளவு தூரம் எப்படிக்கா தூக்கிட்டு போக முடியும்? ஆம்பளை ஆட்கள்னா கூட பரவாயில்ல, நம்மளால தூக்க முடியாதுக்கா. அதுவும் அவ்வளவு தூரம் நடக்கல, குழந்தை பிறந்துட்டா என்ன பண்றது? இப்ப என்ன பண்றது சரோஜா, அழுதுகிட்டு இருக்காளே. வயிற்று வலி தாங்க முடியாம துடிச்சிட்டுல இருக்கா. என்னால தாங்க முடியலக்கா. ஓனர் என்னை காப்பாத்துங்க ஓனர். மீன்காரக்கா என்னை காப்பாத்துங்க. ரோசப்பக்கா என்னை காப்பாத்துங்கக்கா, ஏதாவது பண்ணுங்கக்கா.